அதிமுகவோடு சேர்வீர்களா? சேரலாம், பிரச்சனை இல்லை. விசிக கூட்டத்தில் பேசிய திருமாவளவன் அதிமுகவுடன் சேருவதில் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என கூறியுள்ளது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அளவில் விளிம்பு நிலை மக்களின் நலன்கள் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நாம் சீர்தூக்கி பார்த்து சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கிறது. அரசியலில் நிதானம் தேவை, சகிப்புத்தன்மை தேவை, பொறுமை தேவை. நமக்கு ஆதரவான சக்திகள் யார் என்று அடையாளம் காண்பதில் ஒரு தெளிவு தேவை. கொள்கை அடிப்படையில் நம்முடைய பகைவர்கள் யார் என்பதை முடிவு செய்வதில் ஒரு துணிவு தேவை. அதனால்தான் வெளிப்படையா முடிவெடுத்து சொல்றோம். பிஜேபி, பாமக இந்த இரண்டு கட்சிகளும் இருக்கிற அணியில் நாங்கள் ஒருபோது சேர மாட்டோம். அதிமுகவோடு சேர்வீர்களா? சேரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுகவோடு பிஜேபி இருப்பதனால் சேர முடியாது. நீங்க இப்படி கதவெல்லாம் சாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆஃபர் வரும், என்ன உங்களுக்கு பயன் கிடைக்கும்? இங்கேயும் திறந்து வச்சுட்டு அங்கேயும் திறந்து வச்சாதானே நீ ஒழுங்கா இந்த பேரம் பேசலன்னா அந்த பக்கம் போயிருவேன்னு மிரட்ட முடியும். இங்க நீ ஒழுங்கா நான் கேட்கறத கொடுக்கலன்னா நான் இந்த பக்கம் போயிருவேன்னு மிரட்ட முடியும். அப்படி மிரட்டி தானே அரசியல் பண்ணணும். அப்படி ஒரு அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் அதுக்காக கட்சி வச்சிருக்கோம். அம்பேத்கருடைய அரசியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அவ்வளவுதான். 4 பேர் 5 பேர் ஆக்கிட்டா புரட்சி நடந்துட போறதில்லை. 5 பேரை 10 பேர் ஆக்கிட்டதுனால ஒன்னும் புரட்சி நடக்க போறதில்லை. ஜீரோவுல இருக்கிற போதே தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். ஒண்ணுமே இல்லாத போது தமிழ்நாட்டு அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் யார் என்று திரும்பி பார்க்கக்கூடிய வகையில களமாடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இன்றைக்கு எல்லா நிலைகளையும் தாண்டி வேறு வழியே இல்லாமல் திருச்சி திணறியது என்று மீடியாக்களில் எழுதக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.